குட் ஈவினிங் சார். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தோம்னா, லாஸ்ட் வீக் பிஃபோராக வந்துட்டு ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம். அது எத்தனை பேர் ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவுமே நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் அதை பார்க்காதவங்க நான் அதை லிங்க்கு தரேன், மறுபடியும் நீங்கள் அதை பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நாம் எந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எம்சி கான்செப்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த எஸ்எம்சி கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, அவங்க பின்னாடி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நமக்கு வரக்கூடிய விஷயம். ஸோ அதில் நம்ம இந்த லாஸ்ட் வீக்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியும் பார்க்கலாம். அந்த அதாவது இந்த எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமோ அது எதை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்ட்ராட்டஜி எடுக்க போகிறோம், கிளாஸில் எடுக்க போகிறோம். இப்போ பிஃபோராக வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் நம்ம ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லையிலையுமே வந்து பார்த்தோன்னா அந்த பாஸ்ட் வீக்கோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம காட்டியிருந்தோம். பர்ஃபார்மன்ஸ்னால் லைவ்ல எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படிங்கிற எல்லா பர்ஃபார்மன்ஸுமே காட்டியிருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக அது முடிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இதோட முடிச்சிருந்தோம். அது எப்படி வந்திருக்குங்கிற நான் காட்டுறேன், அடுத்து நான் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட்டாக வந்து நான் முடிக்கையில் சொல்லியிருந்தேன், எல்லாருமே நான் ஷோ பண்ணிவிட்டு பயோகான் மணப்புரம் இது ரெண்டும் வந்து ஹோல்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது பெண்டிங் ஹோல்டிங் இருக்க மாதிரி காட்டியிருக்கு இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மணப்புறம் வந்து நமக்கு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு வந்து இது பிஃபோர் எடுத்த சார்ட், என்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்த சார்ட் இது வந்து என்ட்ரி வந்ததுக்கப்புறம் 160 அரௌண்டில் என்ட்ரி எடுத்துட்டு எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம்னா 150 253 அந்த ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ஜோன் வரலையுமே வந்துடுச்சு. ஸோ அதையுமே நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி லைவ்லேயே காட்டுறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இருந்திருப்போம் இல்லைங்களா, அதுவுமே நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் ஏற்கனவே அந்த 160 அரௌண்ட் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நான் மார்க் பண்ணியிருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான். இதில் என்னென்னா நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:18 ரேஷியோவில் நமக்கு சக்ஸஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம 160 எடுத்துருந்தோம்னா நமக்கு லாஸ்ட்டாக வந்து 152 வரலையும் வந்திருக்கு. அதுக்கப்புறமே கீழே வந்திருக்கு 148 149 வரலையும் வந்துட்டு தான் மேலே மூவ் ஆயிருக்கு. எப்படி வந்து நம்ம இந்த ஜோனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்தோம், ஏன்னா நமக்கு இங்கே வந்து பிஃபோராக வந்து நமக்கு எந்த ரேஞ்சுமே இல்லை. பட் இருந்தாலும் எப்படி நம்ம இந்த ஜோன்ட்ட நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இன்னைக்கு எடுக்க போகிற கிளாஸில் வரும். ஸோ அதில் ஒரு பார்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்து எந்த என்ட்ரி நமக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பயோகான் சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் வந்து பார்த்தோன்னா பயோகான் ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்து ஏறத்தாழ 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு என்ட்ரி வந்து. ஸோ எல்லா கிளைண்ட்டுமே எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, பயோகான் வந்து பை எடுத்துகிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் 340. அதாவது எப்போனா 330 அந்த மாதிரி இருக்கையிலே நம்ம ஆப்ஷன் 328 அந்த ரேஞ்சிலே கொடுத்துட்டோம். 5:40க்கு கொடுத்துட்டோம் அந்த ஆப்ஷனை. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் கீழே வந்து 320 வந்துச்சு. அப்போவுமே இதெல்லாம் வந்து வெறும் ₹1 வந்துருச்சு இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் நமக்கு இது க்ளோசிங்கில் என்ன நடந்ததுன்னா இந்த ஆப்ஷன் வந்து ₹18 வரலையும் போச்சு. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி முழுக்க முழுக்க சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு ஒர்க் பண்ணுறது இந்த ஸ்ட்ராட்டஜியோட விஷயமே. பயோகான் நமக்கு எங்கே என்று எடுத்துருக்கோம். பயோகான் வந்து நான் ஆல்ரெடி வந்து முன்னாடியே மார்க் பண்ணிட்டேன். இந்த ஜோன்ட்டு வந்ததுன்னா நமக்கு என்ட்ரி, அதாவது டே சார்ட்டில் வந்ததுனால இது ஏன் இவ்வளோ நாள் இந்த டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா டே சார்ட் வியூவில் வந்து நமக்கு என்ட்ரி வந்தது. டே சார்ட்டில் வந்து ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு சிஹெச் அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் நடந்திருக்கு. அதாவது செல் ட்ரெண்டாக இருந்தது, ஒரு பை ட்ரெண்டாக சேஞ்சிங் நடந்துட்டு எகைன் டபுள் சிஹெச் ரெண்டு டைம் வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுனால அதை நம்ம என்ட்ரி கொடுத்தோம். நம்ம பையிங் ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது பாருங்கள் நம்ம வந்து 318 319 வரலையும் இந்த கேண்டில் லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் போடுறோம் பாருங்கள். ஸோ அதை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருந்தோம். 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து இந்த ஜோன் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக இந்த ஜோனில் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆயிருக்கு. இந்த கேண்டிலோட லோ தான் ஸ்டாப்லஸ், நம்ம இதை தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்துட்டு இந்த கேண்டில் லோ தான் இங்கே ஸ்டாப்லஸ். நம்ம என்ட்ரி எங்கே எடுப்போம், இங்கே மேலே என்ட்ரி எடுத்துடும் 324 அந்த ஜோனில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. ஆனால் நம்ம மேலே தான் என்ட்ரி எடுத்துடணும், இந்த மேலே வந்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுத்தோம். ஸோ அது எவ்வளோ தூரம் போயிருக்கு நான் ஆல்ரெடி இங்கேயே மார்க் பண்ணிட்டேன். இங்கே வந்து நமக்கு என்ட்ரி வருங்கிற மார்க் பண்ணுறது தான் இங்கே உங்களுக்கு சார்ட்டில் காட்டியிருக்கோம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும் 335 இருக்கையில் நான் எவ்வளோ 330 எடுத்தோம் அப்படிங்கிறத இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. இது வந்து என்ன மினிட்ஸ்னா 1 hour சார்ட்டில் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதுவுமே இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே வந்துட்டு கரெக்டாக இந்த ஜோனில் என்ட்ரி எடுத்துட்டு நான் அப்போ சொல்லியிருந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருந்தேன், இந்த சிஹெச்ஓசிஹெச் ரேஞ்சுக்கு வரும் 355 அந்த ஜோன் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தோம். நம்ம எங்கே வந்துருக்கு அதனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே அதனோட ப்ரைஸ் வந்து மேலே 364. நமக்கு லாஸ்ட் டேல வந்து ஒரு மார்க்கெட் பெரிய செல்லிங் நிஃப்டி 300 பாயிண்ட்ஸில் நேற்று இறங்கியிருந்தது இல்லைங்களா. ஸோ அந்த டைம்ல எல்லாம் வந்து இது ஏறிட்டு தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அக்யூரசி அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம 1:8ல் டார்கெட் புக் பண்ணிட்டோம். இன்னொரு லாட் சைஸ் வந்து 2500 குவான்டிட்டி, 5 ரூபாய்க்கு வாங்கினது 1 ரூபாய்க்கு போயிட்டு 17 ரூபா வரலையும் வந்தது. இன்னைக்கெல்லாம் ரேட் வந்து நமக்கு 24 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஸோ அது எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு லாட்னாலும் பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுத்து மணப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பயோகான் 1:10க்கு மேலே டார்கெட். பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து 1:8 ரேஷியோவில் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. அந்த பிஎஃப்சியோட சார்ட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பிஎஃப்சி வந்து நமக்கு எங்கே என்ட்ரி பாருங்கள், நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இந்த ஜோன் வந்து நமக்கு இதில் வந்து நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இது வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த ஜோன் தான். இது பர்ஃபெக்டான என்ட்ரி. ஸோ என்னென்னா இந்த ஜோனை வந்து கரெக்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டு 437 ட்ரிகர் பண்ணிவிட்டு 495 வரலையும் போயிருக்கான். ஸோ ஒரு பெரிய செல்லிங் வந்துட்டு அப்படியே ரெக்கவர் ஆகிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண லெவல் தான். நமக்கு எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கோம் பிஃபோர் அப்படிங்கிற பாருங்கள், எவ்வளோவில் சொல்லியிருக்கேன். 461ல் நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். 483 வரையும் டார்கெட் கொடுத்துருக்கேன். ஸோ அது வரையில் ஆஃப்டருங்கையில் நமக்கு ஆஃப்டர் சார்ட் வந்துருச்சு 476 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்திருக்கிறது வந்து 495 500 வரலையுமே வந்துருச்சு. 505 வரலையும் ஹை வந்திருக்கு. ஸோ இதுவும் அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஜூப்ளியன் ஃபுட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி பாயிண்ட் வந்து 606ல் என்ட்ரி பாயிண்ட். என்னோட என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள், நான் பிஃபோர் சார்ட் கொடுத்துருக்கேன் 606 அந்த ஜோனில் என்ட்ரி. டார்கெட் வந்து நான் 622 வரையும் நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நம்ம கிளைண்ட் எடுத்தாங்க, ஜூப்ளியன் ஃபுட்டில் எடுத்துகிட்டு சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டாங்க. அது ஆக்சுவலாக அந்த ஆப்ஷனோட ப்ரீமியம் ஹண்டிங் ஆனதுனால சின்ன ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அது மூவ் ஆகிருக்க ரேஞ்ச் பாருங்கள், இதுதான் நம்ம மார்க் பண்ண இந்த ஜோன். இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் இப்போ கரண்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் இந்த மந்தில் வந்து என்ட்ரி தான், இந்த வாரத்தில் போன வாரத்தில் வந்து என்ட்ரி. இதில் பாருங்கள் 606ல் என்ட்ரி. நமக்கு இங்கே ஸ்டாப்லெஸ்ஸே இந்த பாட்டம் தான். ஆக்சுவலாக வந்து நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்கோட லோ தான் நம்ம இங்கே ஸ்டாப்லெஸ் வச்சுருந்தோம். இங்கேருந்து நமக்கு 1:4 ரேஷியோவில் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்து 422 23 அந்த ஜோன், அதாவது ப்ரீவியஸ் இருக்க ஹை வரையும் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த ஜோன் வரையும் 428 வரையும் எதிர்பார்த்தோம். ஆனால் முன்னாடியே கொடுத்துட்டோம். ஆனால் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் பாருங்கள், 656. ஸோ இப்போ இந்த ரேஷியோக்குள்ள நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஜோன் வந்தால் கூட நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1:9 1:10 ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட்டுக்கு இதில் ஒர்க் பண்ணலாம். அடுத்து ஆர்பிஎல் பேங்க் சொல்லுங்கள். ஆர்பிஎல் பேங்க் வந்து இந்த ஒரு 3 டேஸ் முன்னாடி சொல்லியிருந்தோம் நம்ம ஆர்பிஎல் பேங்க் வந்து நம்ம செல் சொல்லி அது இன்னைக்கு தான் வந்தது டார்கெட். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்னென்னா எல்லாருமே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட்டு 3 டேஸாக மார்க்கெட் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்னென்னா நமக்கு செல்லிங் ஜோன் சொல்லிடணும். இந்த 162 இந்த ஜோனில் வந்து நமக்கு செல் பண்ணிவிட்டு நமக்கு ஸ்டாப்லஸ் வந்து இந்த ஹை தான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹை தான் நான் ஸ்டாப்லஸாக வச்சுருந்தேன். 164க்கு மேலே போனால் எக்ஸிட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜோன் ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே இதை மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த லெவல். ஆனால் வந்து நம்ம இந்த லோ வந்து கண்டிப்பாக டச் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷனை. இந்த லோ வந்து இன்னைக்கு தான் டச் ஆச்சு. இன்னைக்கு ஓப்பனிங்குமே அதுவுமே எவ்வளோ ஹை காட்டியிருக்கோம் 158 76 வரையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம வந்து பிஃபோர் சார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோனில் இருக்கையில் மார்க் பண்ணி அனுப்பிச்சது. அடுத்து நமக்கு ரீச் ஆகிருக்கிறது வந்து பாருங்கள், அது ரீச் ஆனதை நம்ம பார்த்தது. சாரி, ஆர்பிஎல் பேங்க்கு. அடுத்து பார்த்தோன்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி இஎன்டி ஆக்சுவலாக இன்னைக்கு வரையும் நல்லா பையிங் தான் போயிருக்கு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு செல் என்ட்ரி எடுத்தோம். எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2320 அந்த ஜோன் வந்துட்டு வரும்போது நமக்கு இங்கே செல் ஜோன் கிடச்சிருச்சு. கொஞ்சம் லேட்டாக பார்த்ததுனால கொஞ்சம் கீழே விட்டு தான் என்ட்ரி எடுத்தோம். டார்கெட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோன் வழி 2120 அந்த ஜோன் வழி வச்சுருந்தோம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அது பாருங்கள் மேலே வழி வந்துட்டான். நம்ம எதிர்பார்த்த ஜோன் பாருங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோன் வந்து இதுதான்.
நமக்கு இங்கே ஒரு ஆல்டர் பிளாக் இருக்குது. நம்ம கீழே ஒரு ஆல்டர் பிளாக் எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே மேலே உள்ள ஆல்டர் பிளாக்டே திரும்பிடுச்சு. இதுதான் நம்ம ஆல்டர் பிளாக்னு சொல்கிறது. ஸோ இங்கே திரும்பிச்சு. நம்ம இங்கே முன்னாடி எக்ஸிட்டு கொடுத்துட்டோம். அதில் ப்ராஃபிட்டும் புக் பண்ணிட்டோம். நம்ம என்ட்ரி இடத்துலேருந்து டார்கெட் வந்துட்டு மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ட்ரி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். 1:5க்கு மேலே தான் இருக்கணும் டார்கெட். ஏன்னா நம்ம சின்ன சின்ன டார்கெட்டுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளால பெரிய ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியாது. நம்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து அதிகமாக வெயிட் பண்ணுவோம். ப்ராஃபிட்டை வந்து ஒரு கம்மியான கேப்பில் எக்ஸிட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பெரிய ப்ராஃபிட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க. எப்போவுமே சின்ன ப்ராஃபிட்டுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து நம்ம மந்த் எண்டில் பார்க்கையில நம்ம ப்ராஃபிட் பண்ண மாதிரி இருக்கும், அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வேணும். இப்போ பெரிய ப்ராஃபிட் வேணும்னா நீங்கள் 1:3க்கு மேலே தான் உங்களோட டார்கெட் இருக்கணும். ஸோ இப்போ அதில் வந்துட்டு நம்ம இந்த எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே எஸ்எம்சி கான்செப்டில் எடுத்த என்ட்ரி தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இப்போ ஒரு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து பேஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நம்ம வந்து எந்த ட்ரேடுமே எடுக்க முடியாது. எதை எடுத்தாலும் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பை எடுப்போம். பை எடுத்தோன்னா நம்ம லோ வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயிடும். அதே மாதிரி செல் எடுத்தோன்னா நம்மளோட செல்லுன்ற ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போயிடும் மார்க்கெட்டு. ஸோ அந்த மாதிரி போகுது. என்ன ரீசனை நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேலே போகுது கீழே வருது, உடனே வாங்குறோம் அப்புறம் விற்கிறோம், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி ட்ரேட் பண்ணோன்னா அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆகாது, லாஸ் தான் வரும். ஸோ நீங்கள் க்ரோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் எதுக்காக மூவ் ஆகுது மேலே. இப்போ ஏன்னா நமக்கு பின்னாடி யார் இருக்கா? அப்போ நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸு, நமக்கு பின்னாடி நமக்கு இன்னொன்று யார் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்டியூஷனல் தான். அந்த இன்ஸ்டியூஷனல் யார் யார் அப்படின்னு சொல்லலாம், டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க, ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய ஃபண்ட் வச்சு, ஏன்னா நம்மளால் ஒரு கேண்டில் கூட நம்மளால் மூவ் பண்ண முடியாது மார்க்கெட்டை. ஸோ அவங்க தான் வந்து கேண்டில் ஆப்ரேட் எல்லாமே. இதில் இன்னொரு விஷயம் சொல்லுவோம், லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவதில்ல. லிக்விடிட்டி அப்படின்னா என்னென்னா நாம தான் லிக்விடிட்டி அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பைக் ரன் ஆகணும்னா அதுக்கு வந்து ஃபியூல் தேவை இல்லையா, அந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ்கிட்ட அவங்க பை பண்ணாங்கன்னா தான் அந்த குவான்டிட்டி மார்க்கெட்டே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அவங்க ஃபண்டு அதிகமாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷன் வேணாலும் கொண்டு போகலாம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறதும் அந்த இன்ஸ்டியூஷனில் எப்படி பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடி கொஞ்சமாவது போனோன்னா தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அது வந்து நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, எதை சொல்லுவோம்? மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சைடு வேஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு வந்து அப் ட்ரெண்டு சொல்லுவோம், இல்லைன்னா டவுன் ட்ரெண்டு. ஒரு அப் ட்ரெண்டுனா என்ன, கண்டினியூவாக எவ்ரி ஹை பிரேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா எவ்ரி லோ பிரேக் ஆகி போயிட்டு இருக்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். இதை தாண்டி மேலேயும் பெருசாக போக முடியல, கீழேயும் பெருசாக இறங்க முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம சைட்வேஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் அதை கிளியராக தெரிஞ்சுக்கங்க. இது தெரியாமல் ட்ரேடே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. தெரியலனாலும் நான் கோர்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கூட கேளுங்க, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டைரெக்டாக மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது இப்படி தான் மூவ் ஆகும், சரிங்களா. ஸோ ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு ஓகே, இப்போ இதை என்ன சொல்லும், இப்போ வந்து மேலே போகுது அப்படின்னா இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு லோ பிரிண்ட் பண்ணது மார்க்கெட்டு. இது ஒரு லோ, இது ஒரு லோ இருக்கு. அடுத்து இங்கே ஒரு ஹை கிரியேட் ஆகுது. ஓகே, ஒரு லோ ஹை கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு லோ ஹை கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஹை ஒரு லோ அப்படி வச்சுக்கலாம். ஒரு ஹை லோ கிரியேட் ஆயிடுச்சு, ரைட். அடுத்து மார்க்கெட் எகைன் வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை பிரேக் பண்ணுது. இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, சரிங்களா. இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் படி இது வந்து பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிஓஎஸ் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுதான் வந்து பிஓஎஸ், அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஹையை ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கணும். ஸோ இதை வந்து பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். இப்போ ஒரு பிஓஎஸ் கிடச்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஒரு ஹை கிடச்சிருக்கு, ஒரு லோ கிடச்சிருக்கு, தென் வந்து ப்ரீவியஸ் இருக்க ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வைக்கும். இப்போ ஒரு ஹை பிரிண்ட் பண்ணியிருக்கு, ஒரு லோ பிரிண்ட் பண்ணியிருக்கு. நல்லா நீங்கள் மார்க்கெட் கவனிங்க, இதன்படி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க. ஒரு பிஓஎஸ் கிரியேட் ஆயிருக்கு. பிஓஎஸ்னால் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருக்கு.
எகைன் வந்து மார்க்கெட் என்னன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஹை வைக்குது இல்லைங்களா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை ஹையர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஹையர் ஹை போயிட்டு திரும்ப ஒரு லோ வருது இல்லைங்களா, இந்த லோ என்ன இருக்கு, ப்ரீவியஸாக இருக்க இந்த லோ பிரேக் பண்ணாமல் இருக்கு இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு இதை பிரேக் பண்ணி ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதை பிரேக் பண்ணாமல் இங்கே ஒரு லோ வைக்குது இல்லைங்களா, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா லோயர் லோ அப்படின்னு சொல்லுவோம். ஹையர் லோ, சாரி ஹையர் லோன்னு சொல்லுவோம். ஹையர் லோ, ஒரு ஹை காட்டிட்டு ஒரு லோ வச்சிருக்கு, ஸோ அதை ஹையர் லோன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இங்கே ஆர்டர்ஸ் எங்கே பிளேஸ் பண்ணோம், ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை ஒரு ஹையர் லோ வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பியூஎஸ்ட்டை வந்து கேண்டில் வந்து இந்த செட்டப்பில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேண்டில் இப்படி இருக்கு, இங்கே நான் மார்க் பண்ணேன், இந்த பியூஎஸ்ட்டை இப்படி இருக்கு கேண்டில். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நமக்கு மேலே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விக் விட்டுருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பியூஎஸ்ன்னு சொல்லுவோமா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படி அதை பியூஎஸ்ன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் நம்ம இதை பியூஎஸ்ன்னு சொல்ல மாட்டோம், என்ன காரணம்னா மார்க்கெட் வந்து ஒரு விக்கு மட்டும்தான் வச்சிருக்கு, க்ளோஸ் வந்து கீழே தானே இருக்கும். ஸோ அதனால இதை நீங்கள் ப்ரீவியஸ் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல் பாடி கேண்டில் வந்து ப்ரீவியஸ் இருக்க ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ அப்சைடு மூவ் கொடுக்கும். இப்போ இது வெறும் விக்கு மட்டும் வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம அந்த சிஹெச்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த இதில் வந்துட்டு நம்ம அது கிளியராக சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இருக்க ஹைக்கு மேலே ஒரு க்ளோஸ் வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான பியூஎஸ். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ விக்கு வந்துருச்சு, க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை கிளியராக பார்த்துக்குங்க. ரைட், அடுத்து ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. எகைன் வந்து இது திரும்ப ஒரு ஹையர் ஹை கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை எவ்ரி ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. சரிங்களா, இப்போ வந்து ப்ரீவியஸ் இருக்க எவ்ரி ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ இது வரலையுமே நம்ம என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இருக்க ஹையை பிரேக் பண்ணால் பை பண்ணால் தானே போகும், அப்போ பை பண்ணிட்டு இருக்காங்க, மேலே போயிட்டு இருக்கு. இந்த லோயர் லோவை வந்து பிரேக் பண்ணாத வரையிலும் அது வந்து நம்ம வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகாது. இந்த லோயர் லோவை பிரேக் பண்ணாத வரையிலும் வந்து நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது ஹையர் லோவை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து லோவை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மேலே ஹையை பிரேக் பண்ணுறாங்களோ இல்லையோ, பிரேக் பண்ணாமல் கொஞ்சம் கீழே வந்துட்டு கூட போகலாம். ஆனால் இந்த அந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணாத வரலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டு தான். ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சுக்குங்க. இந்த ப்ரீவியஸாக இருக்க லோவை இங்கே பிரேக் பண்ண மாட்டாங்க, இந்த லோவை இங்கே மேலே பிரேக் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஹையர் ஹை வந்துருச்சு, திரும்ப ஹையர் லோவில் ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அடுத்து நம்ம ஸ்டாப்லெஸ் எங்கே வச்சுக்கணும், ப்ரீவியஸ் இருக்க லோவில் வச்சுக்கணும். அடுத்து மறுபடியும் ஹையர் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஹையர் லோ வரையில் ப்ரீவியஸ் இருக்க ஹையர் லோவை நம்ம ஸ்டாப்லெஸ்ஸாக வச்சுக்கணும். ரைட்டுங்களா. ஸோ அடுத்து இந்த செட்டப்பில் போயிட்டுருக்கும். இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எஸ்எம்சி கான்செப்டில் வந்து பை ப்ரோ ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுறேன். பை ப்ரோ ட்ரெண்ட், இதுக்கு பேர் தான் பை ப்ரோ ட்ரெண்ட். ஓகே, இப்போ இதில் எங்கே சார் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ கிரியேட் ஆகுது இல்லைங்களா, ஒரு ஹை லோ பிஓஎஸ் ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இப்போ இந்த ஹையர் லோவில் என்ட்ரி எடுக்கணும். இந்த ஹையர் லோ வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும், இதுக்கு வந்து நம்ம ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் நான் அதை அடுத்து சொல்கிறேன். ஸோ அந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுட்டு டிஸ்கவுண்ட் ஜோன் வரையில் தான் இங்கே என்ட்ரி எடுக்கணும். ஸோ அங்கே என்ட்ரி எடுக்கையில் நமக்கு என்னென்னா டிஸ்கவுண்ட் ஜோன் மட்டும் பண்ணுனா பத்தாது, அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வந்து இன்னும் ஒரு 7-8 விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் வரும். இப்போதைக்கு நான் அந்த டிஸ்கவுண்ட் ஜோன் எப்படிங்கிறது நான் இது முடிக்கையில் நான் சொல்கிறேன். ரைட், இப்போ இந்த மாதிரி நமக்கு லோவாக ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு பை ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒன்ஸ் இப்படி மேலே மூவ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே மூவ் ஆகிட்டு ஸோ எகெயின் ஒரு ஹை போகிறான்னு வச்சுங்க, மேலே போகுதுன்னு வச்சுங்க, இப்படி வரும். ஸோ இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இருக்கு. ரைட், இப்போ இங்கே பாருங்கள், இது வரலையும் நமக்கு ஹை, இது நல்லா கவனிங்க, மேலே ஹையர் ஹை பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருந்த மார்க்கெட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணலை. ஸோ இப்போ இது பிரேக் பண்ணலை அப்படிங்கிற என்ன ஆகும், இங்கே பியூஎஸ் இல்லை. ஸோ அப்போ இங்கேயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த மாதிரி தான் நடக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இங்கே ஒரு விக்கு விட்டுட்டு கூட கீழே க்ளோஸ் பண்ணிருக்கலாம், ஆனால் மேலே க்ளோஸ் வைக்காத வரலையும் அது வந்து பியூஎஸ் கிடையாது.
ஸோ அப்போ என்னன்னா லோவை பிரேக் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற என்ன ஆகும், இங்கே வந்து சிஹெச்ஓ சிஹெச்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம பியூஎஸ்னே வச்சுக்கோம். இப்போதைக்கு நம்ம அந்த கோர்ஸ் அந்த கிளாஸ் போகிற வரை இதை பியூஎஸ்னே வச்சுக்கலாம். ரைட். இங்கே வந்து பியூஎஸ்னு வச்சுக்கிறோம். ரைட். ஆனால் என்ன அப்படின்னா இதில் இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்ட் விஷயம், இது நல்லா, ஏன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடு கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது பியூஎஸ் அப்படின்னா பியூஎஸ்ன்னு எடுத்துக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எப்போ வந்து மார்க்கெட் மேலே ஹை பிரேக்கோ தான் ரீசெண்டாக ப்ரீவியஸாக இருக்கிற ஹையர் லோவை தான் மார்க்கெட் வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இன்ஸ்டியூஷனல். ஸோ அப்போ அவங்க வந்து இந்த லோ பிரேக் பண்ணாதான் மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவாங்க. இந்த லோ பிரேக் ஆச்சு, ஏன் இந்த லோ நான் எடுத்துக்க மாட்டேன்னா, இந்த ஹை பாருங்க, இந்த ஹை வந்து இந்த லோக்கு ஹெல்ப் பண்ண, இந்த ஹைக்கு ஹெல்ப் பண்ண லோ இதுதான். இந்த லோ என்ன இருக்கு, இந்த ஹை மேலே வந்து பிரேக் அவுட்டே கொடுக்கல. அதாவது ஹையர் ஹைங்கிறது தானே சொல்லுவோம். இந்த ஹையர் ஹைன்னு தானே, அந்த ஹையர் ஹைக்கு ஹெல்ப் பண்ண லோ எது, இதுதான். ஸோ அப்போ இந்த லோ பிரேக் பண்ணுற வரையும் நம்ம வந்து செல் ட்ரெண்டுக்கு போகக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இங்கே நமக்கு பியூஎஸ்ஏ ஆக்ட் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல கவனம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே எத்தனை ஸ்விங் வேணாலும் வரலாம், லோ ஹை வைக்கலாம், வச்சாலும் இந்த லோ பிரேக் பண்ணும். ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு பியூஎஸ், இதுதான் பியூஎஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். ரைட், ஓகேங்களா. ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பியூஎஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்ன ஆயிரும், இது மாதிரி பியூஎஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே செல் போயிடலாமா அப்படின்னா கூடாது. ஃபர்ஸ்ட் இங்கே எப்படி நம்ம கண்டிஷன்ஸ் வச்சுருந்தோம், ஒரு ஹை லோ பிரேக் வச்சுட்டு திரும்ப ஒரு பியூஎஸ் கொடுத்துட்டு திரும்ப எகைன் வந்து ஹையர் லோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ இது ஒரு பை என்ட்ரி கண்டிஷன்ஸ். இப்போ வந்து செல் என்ட்ரிக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. மேலே பை சைடு போயிட்டு இருந்த மார்க்கெட்டு செல் சைடு திரும்பும் பொழுது ஹையர் லோவை தூக்கி இருக்கணும். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம அதை பியூஎஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ரைட். ஆனால் பியூஎஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். என்ன காரணம்னா திரும்ப எகைன் வந்துட்டு ஒரு ஹை வரும் இல்லைங்களா, அது வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை பிரேக் பண்ணாமல் திரும்ப வந்து ஒரு லோவை பிரேக் பண்ணணும். இப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, ரைட். இப்போ என்ன இருக்குன்னா ப்ரீவியஸாக இருக்க ஹையர் லோ வந்து தூக்கிடுச்சு மார்க்கெட்டு. லோவை தூக்கிடுச்சு அப்படின்னால இங்கே ஒரு லோ பிரிண்ட் பண்ணிடும். அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கே ஒரு லோ பிரிண்ட் ஆயிருக்கு, திரும்ப ஒரு ஹை பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஹை வந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஹையை இன்னும் எடுக்கல மார்க்கெட்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான். ஸோ நம்ம நினச்சபடியே மார்க்கெட் வந்து இங்கே லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து இங்கே ஒரு நம்ம பியூஎஸ், இது வந்து செல் ட்ரெண்டுக்கான ப்ரோ ட்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு பியூஎஸ் கிடச்சிருக்கு. ரைட். இப்போ இங்கே மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஹை, திரும்ப ஒரு லோ. ஸோ இந்த ட்ரெண்டில் வரும். இப்போ இதை என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹை லோ கிரியேட் பண்ணிவிட்டு எகைன் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு அப்படியே வந்துட்டு இது லோயர் ஹை, இது லோயர் லோ, இது வந்து லோயர் ஹை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதில் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, திரும்ப ஒரு லோ ஹை கிரியேட் பண்ணிவிட்டு பியூஎஸ் கிடைச்சதுக்கப்புறம் லோயர் லோ வச்சுட்டு திரும்ப லோயர் ஹை வரையில் இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி ஹையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க இன்ஸ்டியூஷனல். ஸோ அப்போ அந்த ஹையை பிரேக் பண்ணாத வரையிலும் நம்ம பை சைடு போகவே கூடாது, செல் ட்ரெண்டுக்கு தான் போகணும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் படி நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். இது வந்து ஒரு எஸ்எம்சி கான்செப்டில் உள்ள ஒரு பார்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தோன்னா செல் ப்ரோ ட்ரெண்ட், இதை தான் வந்து நம்ம செல் ப்ரோ ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதாவது என்ட்ரி பாயிண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஒரு ஹை கிரியேட் ஆகணும். என்னென்னா இதில் இம்பார்ட்டன்ட் பாருங்கள், நமக்கு பை ட்ரெண்ட் போகையில் எப்படி போயிட்டுருக்கு, ஒரு ஹை லோ பிஓஎஸ், ஒரு ஹையர் லோ, இங்கே நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். அந்த ஹையர் லோவில் என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுக்கிறோம். இதுதான் ஹையர் லோ அப்படின்னு எப்படி ப்ளட் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் டூலும் யூஸ் பண்ணுறோம். அதுபோக நமக்கு இங்கே இம்பேலன்ஸு, ஆர்டர் பிளாக்கு, இது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் வரும், நான் அதை சொல்கிறேன். ரைட். அடுத்து இங்கே மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது என்னமோ ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணாமல் ப்ரீவியஸாக இருக்க லோவை பிரேக் பண்ணும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருது மார்க்கெட்டில். எகைன் ட்ரெண்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது, லோ ஒரு ஹை கிரியேட் ஆகுது, திரும்ப லோயர் லோ லோயர் ஹை. அப்போ இந்த லோயர் ஹையில் செல் என்ட்ரி போகிறோம். ஸோ இதுதான் என்ட்ரி பாயிண்ட். அப்போ அதற்கான டார்கெட் வந்து ப்ரீவியஸாக இருக்க லோ தான் டார்கெட்டு. இது வந்து நம்ம என்னன்னா இந்த என்ட்ரி எடுக்கிறது வந்து 1:3க்கு மேலே 1:5க்கு மேலே இருக்கணும் டார்கெட். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஒரே கண்டில் வந்துருச்சுன்னா எடுக்காதீங்க. அது ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப்லஸ் ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி என்ட்ரி எப்பவுமே எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் என்ட்ரிக்கு.
ரைட். இது பை ப்ரோட்ரெண்ட், செல் ப்ரோட்ரெண்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? சார் இதை என்ட்ரி வந்து பாயிண்ட் கலர் என்ட்ரி பாயிண்ட் வந்து கலர் டிஃப்ரெண்டா வேற கலர்ல மார்க் பண்ணிருது. அப்பதான் எனக்கு இது. ஓகே, நான் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்னா இங்க மார்க் பண்றேன். ஓகே. என்ட்ரி பாயிண்ட்ங்கிறத உங்களுக்கு இங்க மார்க் பண்ணி, இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்டா வச்சுக்கலாம். என்ட்ரி பாயிண்ட் இங்கே இது என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இதுதான் என்ட்ரி பாயிண்ட். ஓகே, ரைட். தெரியுதுங்களா சார்? ஓகே 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 சார். ஓகே, ரைட். இப்போ இந்த இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்டாக வச்சுக்கிறோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்னன்னா, நம்மளோட இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணையில் என்னன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மினிமைஸ்டாக இருக்கும், டார்கெட் வந்து பெரிய டார்கெட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து மார்க்கெட். அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், மார்க்கெட் பையில் தான் போதா செல்லில் தான் போதா அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை. ஏன்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் பை பண்ணுறாங்க, ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு எதுக்காக திரும்ப லோ பிரேக் பண்ண போகிறாங்க? லோ பிரேக் பண்ணால் அவங்களுக்கு லாஸ் தானே வரும். அப்போ அவங்க என்னன்னா கண்டினியூ மார்க்கெட்டு மேலே கொண்டு போனோம், அதே சமயம் லிக்விடிட்டி இருக்கணும். லிக்விடிட்டினா நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸும் வந்து உள்ளே இருக்கணும். அப்போ தான் அவங்களால மார்க்கெட்டை மேலே கொண்டு போகும். ஸோ அப்போ என்னென்னா ஒரேடியாக மேலே போயிட்டாலும் நம்மளாம் கொண்டு போக முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் கீழே வந்து நம்மள்ட்ட உள்ள குவான்டிட்டி எல்லாம் பை பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்டியூஷனோட வேலை. இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதே வந்து இதெல்லாம் ஓகே, பை ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட் ஓகே. இது என்னது சார், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சேஞ்ச் ஆகிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கவுண்டர் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துட்ட வந்து நம்ம ட்ரேடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணணும் இந்த இடத்துல. இதை வந்து நம்ம சைட்வேஸ் மூவ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இங்கே ட்ரேட் பண்ணணும், அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஏன்னா இந்த கோர்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறது தெரியும். அதாவது ரொம்ப டைம் ஆகுது சொல்கிறதுக்கு. அது வந்து கவுண்டர் ட்ரெண்ட். இந்த ஜோனில் நீங்கள் ட்ரேடு எடுக்காதீங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். இப்போதைக்கு நீங்கள் இதில் ட்ரேட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற வரலே இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம். கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ அப்போ நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சிட்ட விஷயத்தை வச்சு எங்கே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ப்ரோட்ரெண்ட்லையும் செல் ப்ரோட்ரெண்ட்லையும் எடுக்கலாம். சைட்வேஸில் எடுக்க வேண்டாம். ஓகே, சைட்வேஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாலே இங்கே நீங்கள் கேண்டில்ஸோட க்ளோசிங் வச்சு நீங்கள் சைட்வேஸ் மூவை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஒன்று. ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறோன்னு வச்சுங்க. ஆனால் மார்க்கெட்டு நம்ம சொன்னபடி இதே ஸ்ட்ரக்சர் படியாக போவோம். நம்ம ஏன்னா கஸ்டமர்ஸ்னு எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகும் மார்க்கெட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ரிலையன்ஸோட சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சொன்னபடி எந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு 1 hour சார்ட் எடுக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் வேணாலும் சொல்லுங்கள், நான் அதை எக்ஸ்பிளைன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் ஒரு செல் ட்ரெண்ட்னா எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஹை, திரும்ப லோ, திரும்ப ஹை. இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வச்சுக்கோம், திரும்ப லோ வச்சுக்கலாம். ஓகே, இது வரலையும் மறந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டுங்களா? பிஓஎஸ், இது பிஓஎஸ், இது பிஓஎஸ், இதுவும் பிஓஎஸ். ஆனால் இதில் பாருங்கள் என்ன இருக்கும், நம்ம ப்ரீவியஸ் ஏன்னா ஒரு செல் ட்ரெண்ட்னா ப்ரீவியஸ் இருக்க ஹையை பிரேக் பண்ணாது மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இங்கே நமக்கு பிரேக் பண்ணலை, இங்கேயும் பிரேக் பண்ணல, இங்கேயும் பிரேக் பண்ணல, இதுவும் பிரேக் பண்ணல, இதுவும் பிரேக் பண்ணல. அப்போ இங்கே நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? இந்த ட்ரெண்டு வந்து ஏன்னா நமக்கு ஒரு ஹைலோ கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே ஒரு பியூஎஸ் கொடுத்துருச்சுனாலே அடுத்து என்னாவும் நமக்கு ஸ்டாப்லஸ் வந்து இதுதான் ஸ்டாப்லஸ்ஸாக இருக்கும். அப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் என்னாவும் இங்கே ஒரு லோ வந்துட்டு நம்ம அந்த ரூல் படி என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு ஒரு பியூஎஸ் பிரேக் பண்ணிட்டு திரும்ப லோயர் ஹை வரையில நம்ம இங்கே என்ட்ரி போகிறோம். இப்போ இது என்ன நமக்கு செல் பாயிண்ட். இதுக்கு நான் என்ன சொல்லுவேன், அந்த இடத்துல இங்கே கண்டிஷன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஜோன் தான் நான் என்ட்ரி எடுப்புங்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் நான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் கோர்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டிங்கன்னா தெரியும், இதெல்லாம் லிக்விடிட்டி. ஸோ இந்த லிக்விடிட்டியை தூக்கிட்டு தான் இந்த லிக்விடிட்டி யாருன்னா நாம தான், நம்ம ரீட்டைலர்ஸ் தான் லிக்விடிட்டியாக இருப்பாங்க இங்கே. ஸோ அப்போ இவங்களை எடுத்துட்டு தான் அடுத்த மூவ் போவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ரூல் படி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு
நீங்கள் இங்கே கொடுத்த என்ட்ரியை நீங்கள் எங்கே புக் பண்ணலாம், கீழே வரல இங்கே வரலையும் கொண்டு வரலாம். ஸோ அது இதில் எவ்வளோ ஸ்டாப்லெஸ் வரும் மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்துட்டு நான் இங்கே மார்க் பண்ணியிருந்தேன். இந்த என்ட்ரி பாயிண்ட்டை வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டெப்த்தாக 15 டேஸ் உள்ள கிளாஸ். ஸோ ஆக்சுவலாக அதனால் வந்து இந்த ஜோனில் நான் என்ட்ரி எடுத்திருப்பேன் யூஸ்வலாக எடுத்திருந்தேன். ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துட்டா எனக்கு இவ்வளோ தான் ஸ்டாப்லெஸ். நான் இப்போ முன்னாடி உங்கள்கிட்ட சார்ட்டு காட்டின மாதிரி தான், ஓப்பனிங்லேயே காட்டினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இங்கே என்ட்ரி எடுத்துட்டா எனக்கு அடுத்த டார்கெட்டு இங்கே வச்சா கூட எனக்கு என்ன வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கானது ஷார்ட் பொசிஷனுக்கு இங்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 1 இந்த லோவுக்கே வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1:4 ரேஷியோ வருது. தாராளம் இங்கே ஒர்க் பண்ணலாம். அடுத்த என்ட்ரியை பாருங்கள். அடுத்த என்ட்ரி இங்கே பாருங்கள், இது சின்னது. இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, 1 hour சார்ட்டில் பார்க்கையில் நமக்கு வந்து கிளியராக இருக்குது, ரைட். இப்போ இதையே வந்து இந்த இது நான் வந்து ஒரு 15 minutes சார்ட்டாக மாற்றுறேன்னு வச்சுக்கோங்க. 15 minutes சார்ட்டாக மாற்றுறேன். இப்போ இங்கே என்ன உங்களுக்கு டவுட் வரும், நான் தியரிட்டிக்கலாக நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி பார்க்கையில உங்களுக்கு எப்படி தோணுது? அப்போது என்ன ஆகும், இதெல்லாம் வரலையும் ஓகே, நீங்கள் இதில் வந்து 15 minutes பார்க்கையில மறுபடியும் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணுறேன், இப்படி ட்ரா பண்ணுறேன், ரைட். இப்போ என்ன இருக்குது, இப்படி ஒரு லோ ஹை இப்படி கிரியேட் ஆகிட்டு வந்துருக்கு இல்லையா, இந்த செட்டப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப இங்கே ஒரு ஹை இருக்கான், திரும்ப பாருங்கள், திரும்ப ஒரு ஹைப்பு. அப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுல, லாஸ்ட்டாக ரீசெண்டாக பிரேக் பண்ண லோக்கு ஹெல்ப் பண்ண ஹையை பிரேக் பண்ணிடுச்சுல, இது பை ட்ரெண்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஏன்னா நீங்கள் 1 hourல பார்க்கல அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ 15 minutesல பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னா இது பை ட்ரெண்டு தான். எது வரலையும் பை ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க இந்த லோயர் ஹை வரலையும் பை ட்ரெண்ட். அப்போது இது என்னன்னா, இங்கே நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 15 minutesல பண்ணா 15 minutesல மட்டும்தான் பார்க்கணும். 1 hourல பார்த்தீங்கன்னா 1 hourல மட்டும்தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் இங்கே 15 minutesல பார்க்கையில் நம்ம அதை ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி எப்படி மல்டிபிளாக ட்ரேட் பண்ணுறதுங்கிறது நம்ம அது ப்ரீஃபாக சொல்லணும், அதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு இதை பாருங்கள். இப்போ இது என்ன இருக்குது, இப்போ இது வரலையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சின்ன சின்ன பிரேக் அவுட்ஸ் இருக்குல்ல, பியூஎஸ், இதுவும் பியூஎஸ் தானே, இதுவும் பியூஎஸ் தானே, இதுவும் பியூஎஸ் தான். திரும்ப வந்து இதுவும் பியூஎஸ் தான். ஸோ அப்போ இது என்ன ஆகும், இதெல்லாம் பையிங்கான பியூஎஸ்ஸாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ மார்க்கெட்டு மேலே போகுமா அப்படின்னா போகும், இந்த ரேஞ்ச் வரலையும் போகும். இப்போ இதை என்ன சொல்லுவோம்னா எம்பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரேஞ்சிலேருந்து அடுத்த ரேஞ்ச் போகிற வரலையும் நமக்கு சின்ன சின்ன இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து டைரெக்டாக ஒரே கோடாலாம் போகாது, இந்த மாதிரி தான் மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் போகும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், சேஃபாக நம்ம ட்ரேட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், ஒரு 1 hourல செல் ட்ரெண்டாக இருக்குது, அடுத்து 15 minutesஸாக மாற்றில இது பை ட்ரெண்டாக போகுது. இந்த பை ட்ரெண்டாக இருக்கல ட்ரேடை எடுக்காமல் திரும்பவும் செல் ட்ரெண்ட் வருது இல்லையா, அப்போ செல் ட்ரெண்டை வரையில சேஞ்ச் பண்ணு, செல் எடுங்க. அப்போ இங்கே திரும்பவும் இங்கே செல் ட்ரெண்ட் எங்கே வருதுன்னு நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 minutesக்கு நீங்கள் பிரேக் அவுட் போட்டிருப்பீங்களா, மார்க்கெட் செக்ஸர் ட்ரா பண்ணுறீங்க இல்லையா. இப்போது இந்த ஹை, இது ரீசெண்டாக இந்த ஹைக்கு ஹெல்ப் பண்ண கேண்டில் எது சொல்லியிருக்கோம், இதுதான் நம்ம இந்த இது லோ, இது ரீசெண்டாக இந்த ஹை, அதுக்கு ஹெல்ப் பண்ண லோ இதுதான். அப்போ இங்கேயே நமக்கு பியூஎஸ் ஸ்டார்ட் ஆயிருமா, இதை பியூஎஸ் நம்ம எடுத்துக்கலாமா, இங்கே பியூஎஸ் கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு இங்கே ஸ்டாப்லஸ் என்ன, இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க, அது 15 minutesஸாக பார்த்தையில் இங்கே ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஆனால் எனக்கு 1 hourஓட இந்த ஹையை பிரேக் பண்ணுறவரையும் அது செல் ட்ரெண்டு தான். அப்போ இங்கே 15 minutesல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா இங்கேயே என்ட்ரி போட்டுக்கலாம், இந்த ஹையை நீங்கள் ஸ்டாப்லஸ் வைக்கலாம். ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் வச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப்லஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கேயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் ஸ்டாப்லஸ் வச்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அடுத்து எங்கே வரலையும் வரணும், இந்த லோ வரலையும் வரணும். ஸோ அதனால் என்னென்னா, இது நீங்கள் வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கனாலும் இந்த செட்டப்பில் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஷியோ நல்லாவே இருக்கும். ஆனால் நம்ம கோர்ஸை பொறுத்தளவு, எஸ்எம்சியை பொறுத்தளவு இதை மட்டும் வச்சு என்ட்ரி எடுத்துறாங்க. ஏன்னா நமக்கு இங்கே என்ட்ரி கன்ஃபர்மேஷனுக்கு இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அந்த எல்லாமே கற்றுக்கிட்டிங்கன்னா தான் வந்து நீங்கள் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். அந்த நான் இப்போ முன்னாடி காட்டின சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து சொன்ன டார்கெட்டுக்கு போகும். அந்த டார்கெட்டுக்கு போகுது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் தான், ஒரு என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் 7-8 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் எடுக்கலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதை வச்சும் பண்ணலாம். பட் இன்னும் நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா அது கூட மிங்கிள் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா. ஸோ ஓகே, இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம், நீங்கள் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு மார்க்கெட். இப்போ இதுதான் நான் என்ட்ரி பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட என்ட்ரி பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன், ரைட். இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட்டாக சொல்லியிருக்குன்னா ஏன் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கணும்னா, இந்த ப்ரீவியஸாக இந்த லோலேருந்து ஒரு ஹை போச்சு இல்லைங்களா,
அந்த லோ போயிட்டு மறுபடியும் ஒரு பியூஎஸ் கிடைச்சிருச்சு, இந்த பியூஎஸ் இங்கே பிரேக் பண்ணிருச்சு, பியூஎஸ் போயிட்டு திரும்ப ஒரு லோ வருது இல்லைங்களா. இப்போ இந்த ஹைக்கு 50%. இப்போ நீங்க ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுத்துங்க, ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் எடுத்துங்க. இந்த டூல்ல வந்துட்டு நீங்க ஒரு செட்டிங் பண்ணிக்கோங்க. செட்டிங் போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா, இதில் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும். இந்த 1.618 3.618 இது எல்லாமே எனேபிள் இருக்கும். நான் இது வந்து எனேபிள் எல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். 0.5 1 0ன்னு வச்சிருக்கேன். இந்த செட்டிங்ஸ் தெரியலனாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ரைட். இப்போ இது எதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு பால் எடுக்கிறோம், ஒரு பால் வந்து நம்ம கீழே தரையில் போடுறோம் அப்படின்னா அது ஏன்னா கீழேவா இருக்கும், கொஞ்சம் மேலே எம்பி வரும் இல்லையா. ஸோ இது என்னன்னா, இதைத்தான் வந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு பையிங் போச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புக்கிங் வரும், திரும்ப தான் அடுத்த பையிங் போகும். ஸோ அந்த ரேஞ்சு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹை போச்சு இல்லைங்களா, ஹையர் ஹை போனது இல்லையா, அந்த லோல இருந்து இந்த ஹையர் ஹைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் போடுங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் போட்டிங்கன்னா இதனோட 50%ங்கிறது இந்த லைன் தான். ஸோ இதுதான் நமக்கு 50%. இது எதுக்காக நான் இந்த லைனை மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி எப்போவுமே ஸ்மார்ட் மணி அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஸ்டாப் லாஸை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிங்க. அப்போ தான் நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்க முடியும். இது ஈஸியாக எடுக்கலாம், நம்ம அந்தபடி எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஹையர் ஹை போயிட்டு திரும்ப நம்ம சொன்ன டிஸ்கவுண்ட், இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லுவோம். 50% கீழே இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் ஜோன். அந்த டிஸ்கவுண்ட் ஜோன் வரையில நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சின்ன டைம் ஃப்ரேம்ல மாற்றி அந்த எம்பிஓஎஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்க, அது பிஓஎஸ்ன்னு இதை சொல்கிறோம்னா அந்த சின்ன டைம் ஃப்ரேமில் வர்ற பிஓஎஸை வந்து எம்பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் எம்பிஓஎஸும் மினிமம் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அங்கேயும் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, டிஸ்கவுண்ட் ஜோன்லையும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அங்கேருந்து நீங்கள் எடுக்கலாம். எப்போவுமே ஒரு மார்க்கெட் வந்து மேலே போகுது, ஒரு ரேலி போகுது அப்படின்னா ஒன்று 0.50 எடுக்கும், இல்லைன்னா 0.618 இருக்கும். ஸோ இந்த ஜோன் அதனால வந்து நமக்கு 50% கீழே இருந்தாலே ஒரு வேலிட் ஜோன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னும் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸும் பார்க்குறதுனால நம்ம டைரக்ட் நம்மளோட எஸ்எம்சி கான்செப்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவேன். அது வந்து ஒரு 1 வீக் இருக்கும் அந்த கோர்ஸ். ஸோ 1 வீக்குக்கு மேலே ப்ராக்டிக்கலாக டெய்லி எவ்ரிடே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிடுவாங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைவ்ல என்ட்ரி எடுக்கையிலையும் அதை போஸ்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுக்கிறவங்க எடுப்பாங்க. அவங்க நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களே கூட என்ட்ரி எடுத்துக்குவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளும் வந்து அனாலிசிஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் குரூப்பில் போட்டுட்டு தான் இருப்போம். ஒரு என்ட்ரி வந்துருச்சு அப்படின்னா மார்க் பண்ணி போட்டுருவோம், அவங்க அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனோட ஃபுட் பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸில் போனால் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். இதில் வந்து நமக்கு ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நம்ம எப்படி இருக்குங்க அதையும் காட்டுறோம் பாருங்க. ஏன் நமக்கு ஸ்டாப்லெஸ் அடிக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க, இதில் என்ன இருக்குது, திரும்ப இந்த பியூஎஸ் இங்கெல்லாம் பியூஎஸ் வந்துட்டு வந்த மார்க்கெட்டு எகைன் வந்துட்டு இந்த ஹையை ப்ரொடக்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த ஹையை ப்ரொடக்ட் பண்ணதே என்ன ஆயிடுச்சு பாருங்க, மேலே அப்சைடு மூவ்க்கு மாறிடுச்சு, அப்சைடுக்கு மாறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த மார்க்கெட் என்ன நடக்கணும், இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணதுனால பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இது பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப இங்கே ஒரு சைட்வேஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே போகுதுன்னு சேஞ்ச் ஆகும். ரைட். இதுக்கு மற்றதையும் செக் பண்ணலாம். நம்ம இதை ஒன்று மட்டும் வச்சு பேசக்கூடாது, மற்றதையும் செக் பண்ணுவோம் பாருங்க. இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு செட்டப் இருக்குது. இந்த மாதிரி என்ட்ரிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இது எப்படி நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். இப்போ லிக்விடிட்டி பிரேக் என்ன இருக்குது, இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து லிக்விடிட்டி வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது இந்த கீழே தான் விழுகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு இதெல்லாம் வந்து நம்ம எஸ்எம்சி ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா தெரியும். இது எல்லாமே வந்து லிக்விடிட்டி தான். இந்த லிக்விடிட்டி தூக்குறதுக்கு வரும். இந்த லிக்விடிட்டி ஆல்ரெடி ஸ்வீப் பண்ணியிருக்கு. எகைன் ஒரு ஹை வச்சுச்சுன்னா இங்கே மார்க்கெட் பெரிய ரேலி வருங்கிறது தெரியும். எப்போவுமே இது நல்லா புரிஞ்சுக்கும் சார். மார்க்கெட்டை வந்து எப்படின்னா ஒரு சைட்வேஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஏன் அந்த சைட்வேஸ் இருக்கும் அப்படின்னா, அங்கே வந்து மார்க்கெட் வந்து நம்ம சைட்வேஸாக இருக்கல நம்மளால் அமைதியாக இருக்க தெரியாது. என்ன காரணம்னா, இதே வந்து ஒரு 3 நாள் இந்த மாதிரி ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு 2 நாளோட ஹை லோ பார்த்துட்டு 3வது நாள் இங்கே என்ட்ரி எடுத்துறோம். இப்போ என்ன ஆகும், இது வந்து நமக்கு எப்படி எடுப்போம், யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் erase பண்ணிடுறேன். இந்த ஜோன்ட்ட நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம். இது வந்து ஒரு லோ. நம்ம படிச்சிருக்க எல்லாம் என்ன பண்ணியிருப்போம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம்னா இந்த லோ பிரேக் பண்ணது. ஸோ அப்போ இங்கே பயம். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, பிரேக் அவுட் படி நம்ம ட்ரேட் பண்ணுறாங்க, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்த்து ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு பிரேக் அவுட் கிடச்சிருச்சு, நான் இங்கே வந்து செல் போகிறேன்ட்டு சொல்லி இங்கே ஒருத்தவங்க செல் போயிடுவாங்க. ஓகே, செல் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த ஹையஸ்ட் ஸ்டாப்லெஸ் வைக்கணும்.
இந்த ஹை தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். சரிங்களா? இந்த ஹையை ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அடுத்து என்ன, மேலே போகலை மார்க்கெட்டு, திரும்ப கொஞ்சம் மேலே போகுது, திரும்ப கீழே வரும்னு வெயிட் பண்ணுறோம், கொஞ்சம் தூரம் மேலே திரும்ப கொஞ்சம் கீழே இருக்குது. சரி, மறுபடியும் நமக்கு லோ பிரேக் பண்ணிருச்சு, ஸோ நமக்கு கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். என்ன அது, மறுபடியும் இந்த ஹையை தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். 2 டைம் லோ பிரேக் பண்ணிருச்சு, ஸோ அப்போ அந்த ஹையை ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். இங்கே என்ன இருக்குது, மறுபடியும் மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சு. அப்போ ஹையை பிரேக் பண்ணிருச்சு நாமும் திரும்ப பைக்கு மாறிடும். பைக்கு மாறிட்டு என்ன பண்ணுவோம், திரும்ப இந்த லோவை ஸ்டாப்லஸ் போடுறான்னு சொல்லி இதை ஸ்டாப்லஸ் போட்டு வச்சிரும். ஏன்னா இது திரும்ப வந்து இங்கே ஸ்டாப்லஸ் பிரேக் பண்ணிருச்சு. ஏன்னா இந்த பிரேக் அவுட்டுக்கு ட்ரேட் பண்ணுறவங்களாம் ஏன் அடி வாங்குறாங்க அப்படின்னா, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க பாட்டில் என்ட்ரி எடுத்து வச்சிருவாங்க. இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்க, நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரோ ட்ரெண்டே இங்கே இல்லை, இது ஒரு சைடு வேஸ் ட்ரெண்ட். இந்த சைடு வேஸ் ட்ரெண்டில் மார்க் பண்ணணும், என்ட்ரியே எடுக்கக்கூடாது. என்ட்ரி எடுக்கிறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. இப்போ இதில் இந்த இது ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எல்லாத்தையும் இங்கே வந்து நம்ம அங்கே ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு லிக்விடிட்டி தேவைப்படுது அந்த இடத்துல. ஸோ அது இருந்தால் தான் அவங்களால ப்ரைஸை மூவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு அவ்வளோதான் சர்ன்னு கீழே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இதை தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தூக்கணும். இப்போ நம்ம இந்த கோர்ஸில் மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இது எதுக்காக லிக்விடிட்டி கிரியேட் ஆகி நமக்கு ஏன் சைடு வேஸாக மூவ் ஆகுது. இந்த சைடு வேஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இப்போ இண்டெக்ஸில் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பீரியெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த வீக்லி எக்ஸ்பீரி இருக்கையில் நீங்கள் மார்க்கெட் நல்லா வாட்ச் பண்ணி இண்டெக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் நல்லா மூவிங் கொடுத்துருச்சுன்னா அடுத்த ஒரு 3 நாள் நல்லா அரைக்கும் மார்க்கெட்டு. இல்லை மார்க்கெட்டு 3 நாள் 4 நாள் கண்டினியூ அரைச்சிருச்சுன்னா ஒரு நாள் பெரிய லெவலில் மூவிங் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இதுதான் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் என்ன இருக்கும், பையரும் அடி வாங்கியிருப்பாங்க, செல்லரும் அடி வாங்கியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், என்னோட ஸ்டாப்லஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டான். பை பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க, செல் பண்ணுறவங்களும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எஸ்எம்சி படி இதை ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த என்ட்ரியில் பெரிய ப்ராஃபிட் இருக்கும். இந்த லோ பிரேக் அடிக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் லிக்விடிட்டி தான். இந்த லிக்விடிட்டிலாம் தூக்குவாங்கிறது நமக்கு மேலே இங்கே ட்ரேட் பண்ணையிலே இதை எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து தூக்கிடுவீங்க. நம்ம என்ட்ரி எல்லாமே நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டு. இந்த மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி சான்ஸே கொடுக்காம ஏறுதோ இங்கே எல்லாம் அந்த லோவில் வந்து எவ்ரி டே கேண்டிலாக இருந்தாலும் 1 hour கேண்டிலாக இருந்தாலும் எவ்ரி கேண்டிலோட ஹை லோவில் வந்து லிக்விடிட்டி இருக்கும். அந்த லிக்விடிட்டியை தூக்கிட்டு தான் மார்க்கெட் போகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எஸ்எம்சி கான்செப்டில் வந்து அப் டு டேட் வந்து நம்ம கிளியராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கோர்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா எடுங்க. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம முன்னாடி காட்டினது தான். ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே கொடுத்து இது வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு போன வீக்குக்கு வாரம் நம்ம எடுத்திருந்தது. இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டார்கெட் கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டு. ஏபிபியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல் பாயிண்ட் எங்கே என்ட்ரி எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7226 இந்த ஜோனில் 220 ஜோனில் என்ட்ரி எடுத்தது. கீழே டார்கெட் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், 7000 வரலையும் வந்துருக்கான் ஏபிபி. அதே மாதிரி இண்டிகோ வந்து பாருங்கள், இண்டிகோ வந்து 4034 4050 ரேஞ்சில் நமக்கு செல் ஸ்டார்ட் ஆனது. அடுத்து கீழே எவ்வளோ வந்துருக்கு, 3849. ஸோ இதெல்லாம் போன வாரத்துக்கு வாரம் அந்த என்ட்ரி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம போன கிளாஸில் சொல்லியிருந்தோம். இதை சொல்லியிருந்தேன், நான் கிளாஸ் முடிக்கையில் சொல்லியிருந்தேன். ஹோல்டிங் வந்து மணப்புறமும் பயோக்கான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ்டுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தது. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நிறைய என்ட்ரி இருக்கும். நம்ம நீங்கள் ப்ரூஃப் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டைரக்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு இந்த அட்டுல் டிவிஎஸ் மோட்டர்லாம் ஒரே என்ட்ரியில் வந்து 40,000 ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரே ஸ்டோக்கில் ஹெவியான ஃபால். இதை நான் மார்க் பண்ணி வச்சு ரெடியாக உட்காந்துருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன செட்டப்பில் இருக்குது. பியூஎஸ்லாம் பாருங்கள் கிளியராக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஜோன். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரீமியம் ஜோன் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு செல் சைடுங்கையில் ப்ரீமியம் ஜோனுக்கு மாறிக்கும். ப்ரீமியம் ஜோன் வந்து கரெக்ட். இதில் ஸ்டாப்லெஸ் பாருங்கள், இந்த ஒரே கேண்டில் தான் நான் மார்க் பண்ணியிருக்க பாக்ஸ் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. அந்த பாக்ஸோட ஹை தான் வந்து ஸ்டாப்லெஸ் பாயிண்ட். என்ட்ரி எடுத்து எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு பாருங்கள், 2790 80 அந்த ரேஞ்சில் இருந்து கீழே 2478 லாஸ்ட்டாக ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு 44 ரூபாயில் இருந்த ஆப்ஷனை 148 ரூபாய்க்கு புக் பண்ணாங்க நம்ம கிளைண்ட். அது ஏன்னா ஃபாஸ்ட்டாக இறங்கினதுனால. இல்லைன்னா நம்ம வந்து 80 ரூபா வந்தாலே டபுள் வந்தாலே புக் பண்ணிடுவோம். ஃபாஸ்ட் வந்ததுனால அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடச்சது.
ஸோ இதெல்லாமே அந்த கான்செப்ட் வச்சு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டூர்லாம் அப்போ தான். அட்டூர்லாம் வந்து இப்போ 7688, 7379 இதுவும் வந்தது. அதே மாதிரி டிக்ஸான்லாம் வந்து பாருங்க எவ்வளோ தூரம் பாயிண்ட் 1000 மைண்டு. இது 600 பாயிண்ட்ஸ் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அது 1000 மைண்டு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸிட் கொடுத்ததுனால நம்ம அந்த பாயிண்ட். இந்து ஹோட்டல் பாருங்க, இந்து ஹோட்டலாம் 656 ரூபாயில பை. இதில் பாருங்க அந்த சிஹெச் பிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல பை எடுத்தது 688 டார்கெட் நீட்டாக புக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட போகிறதில்ல கிளைண்ட்ஸை. நம்ம வந்து எவ்ரிடே வந்து சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருப்போம். லைஃப் டைம் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் வில்லிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்ற வேண்டியது எங்களோட கடமை. நீங்கள் ஒன்ஸ் நம்மகிட்ட கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த டைமில் கேட்டிங்கனாலும், உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னு கேட்டிங்கனாலும், நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ கரெக்ட் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக நல்லா ட்ரேட் பண்ண வச்சுருவோம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், நம்ம இப்போ எடுத்ததில் டவுட் இருந்தாலும், வேறு எதுவும் கேட்க வேண்டியிருந்தாலும் கேளுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? இன்னைக்கு எடுத்தது உங்களுக்கு எதாவது பிரயோஜனமாக இருக்குங்களா சார்? யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். இப்போ உங்க கோர்ஸ் சொல்றீங்க சார், அந்த கோர்ஸுடைய என்ன கவர் பண்ணுவீங்க? சிலபஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல எது கவர் பண்ணுவீங்க? அதை பத்தின டீடைல்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த டீடைல்ஸ் கிடைக்கும் சார். ஓகே, கண்டிப்பாக சொல்கிறேன் சார். நம்ம சார் ஒருத்தவங்க ஃபாரெக்ஸ்க்கு செட் ஆகுமான்னு கேட்டுருக்காங்க. இது என்னன்னா, இந்த டெக்னிக்கல் கற்றுட்டிங்கன்னா ஃபாரெக்ஸும் பண்ணிக்கலாம், எம்சிஎக்ஸும் பண்ணிக்கலாம், என்எஸ்சி மார்க்கெட்டு, ஈக்விட்டிஎஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே இன்ஸ்டியூஷனுங்கிறது ஒருத்தவங்க தான். ஸோ அந்த இன்ஸ்டியூஷனல் தான் வந்து நம்ம அவங்க பின்னாடி தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியே. இதில் வந்து என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்டுக்கே கிங்கு. அதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரியாமல் ட்ரேட் பண்ணவே முடியாது. தென் அடுத்து வந்து பார்த்தோம்னா லிக்விடிட்டி நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். லிக்விடிட்டி வந்து என்னன்னா, லிக்விடிட்டி வந்து வெரைட்டியாக நிறையா இருக்கு லிக்விடிட்டியில். ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒரு சில சின்ன சின்ன கேண்டில் ஃபார்மேஷன்ஸ்லாம் எதுக்கு இப்படி ட்ரேட் ஆகுது, எதுக்கு திடீர்னு ஏற்றுறாங்க, எதுக்கு திடீர்னு இறக்குறாங்க, அப்புறம் ஏன் ரொம்ப சின்ன குட்டி கேண்டிலாக இருக்குது, ஏன் கொஞ்சம் பெரிய கேண்டிலாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. அது எல்லாமே லிக்விடிட்டி தான். அதை எப்படி எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அதை நான் சொல்லிக் கொடுத்துருவேன். ஏன்னா வெரைட்டி நிறையா இருக்குது லிக்விடிட்டியில். அதே மாதிரி இம்பேலன்ஸ்னா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன, நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்போ மார்க்கெட் செக்ஷனில் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு மூவ் ஆகிற இடம் வந்து அங்கே ஒரு இம்பேலன்ஸும் ஆர்டர் பிளாக்கும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துட்டு வரும். ஏன்னா விட்டுட்டு போன ஆர்டர்ஸ் எல்லாமே அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப் ஜோன் இப்போ நம்ம வந்து பைலே தான் போயிட்டு இருக்கோம் சார், இதில் ஸ்டாப்லெஸ்ஸே அடிக்காதா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கும். எல்லா ஸ்ட்ராட்டஜிலும் ஸ்டாப்லெஸ் அடிக்கும். அந்த ஸ்டாப்லெஸ் அடிச்சுட்டு யூட்டர்ன் எடுக்கிறத நம்ம ஃபிளிப் ஜோன் சொல்லுவோம். அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபிளிப் ஜோன்கிட்ட எப்படி ட்ரேட் பண்ணணும், ஸோ அதுவும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து மூவிங்லாம் எப்படி இருக்கும், ஒரு கேண்டிலோட மூவ் எப்படி இருந்தால் அது உடனே டார்கெட் வரும், இல்லை ஏன் அரைச்சிக்கிட்டே எப்படி க்ளோஸ் ஆகும். இப்போனா இப்போ லாஸ்ட்டாக வந்து பயோகான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். 2 ரூபாய்க்கு இருந்த ஆப்ஷன் சார். அதாவது வந்து நம்ம 5 ரூபாய்க்கு கொடுத்தோம், 5.30க்கு கொடுத்தோம், வெறும் 1 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. சரி 80 நிமிஷம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு எல்லா கிளைண்ட்டும் வந்து என்ன சார் இது கொஞ்சம் 2500 குவான்டிட்டி லாஸ் ஆயிருமோ, இது ஃபெயிலியர் ஆயிருமோ, மாச க்ளோசிங் வந்துருச்சுமா. சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பைரி முடிஞ்சு கூட ஏற்றலாம். ஆனால் இது என்ன நடந்துச்சுன்னா, இப்போ லாஸ்ட் 3 டேஸில் நீங்கள் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய அப்நார்மல் மூவ் கொடுத்துச்சு. வெறும் 2 ரூபா 1 ரூபாயில இருந்த ஆப்ஷன் வந்து 25 ரூபா வரலையும் வந்திருக்கு. அப்போ ஒரு 2500 குவான்டிட்டினா என்னாச்சுன்னு நினச்சி பாருங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா டைமும் அப்படி கிடைக்காது. நம்மளோட டார்கெட் வந்துச்சுன்னா வெளியில் வந்துடுறது தான் சேஃப். அதனால நீங்கள் ஒரு ஈக்விட்டியில் மார்க் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலாம். அது எல்லாமே எப்படி வந்து நம்ம அதே மாதிரி லாஸ்ட் வீக் எவ்ரி மந்தோட லாஸ்ட் வீக் வந்து ஹோல்டிங் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆப்ஷன்ஸோட ஹோல்டிங் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ ப்ரீமியம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற நாளில் வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரீமியம் மந்த்து ஸ்டார்டிங்லலாம் வந்து கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கோர்ஸில் கவர் ஆகும் சார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும் கோர்ஸில். சார் நம்ம 1 வீக் இருக்கும் சார், நம்ம எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு. செகண்ட் வீக் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் எவ்ரிடே வந்து நம்ம 1 ஹவர் டெய்லி கிளாஸ் இருக்கும், அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் எவ்ரிடே வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கற்றுட்டிங்களோ அதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணிங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் அடுத்த கிளாஸில். இது கிளாஸ் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம் சார். அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் எவ்ரிடே நீங்கள் அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம். நானும் என்னோட வியூவை போஸ்ட் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நான் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். அப்புறம் எகைன் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும் பொழுது, ஏன்னா நம்ம மேனுவலாக மார்க் பண்ணும்பொழுது நம்ம மார்க்கெட் வெளியிலேருந்து மார்க் பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும்.
அந்த ட்ரேடுன்னு எடுக்கையில் அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணி என்ட்ரி எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜி வச்சாலுமே தப்பு பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் சார். லைஃப் டைம் சப்போர்ட் கொடுப்போம். ஒன்ஸ் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.